வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்ம வீடியோஸ் எவ்வளவோ போட்டுக்கிறோம். இதெல்லாம் என்னத்துக்குன்னா நம்ம என்னுடைய ஆத்ம திருப்திக்காக, மனசு திருப்திக்காக தான். இதுல இருந்து நிறைய போடணும், அதனால இஷ்டத்துக்கு வியூஸ் வரணும், அதனால கோடி கோடியா கூட்டம் அப்படின்லாம் கிடையாது. ஆக்சுவலா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். இதுல பாருங்க, வரணும்னா 4000 மணித்துளிகள் ஆகணும் மானிட்டேஷன் ஆகிறதுக்கு எலிஜிபிள். இது எப்பவுமே 1700, எந்த வருஷமும் 1700 தாண்டினதே கிடையாது. அதனால நான் இதெல்லாம் எல்லா வீடியோவும் போடுறது பெரும்பாலும் ஒருத்தர் ஒரு ஒரு இதை கேக்குறீங்க, அந்த நேரத்துல அதை போடுறேன். சில இதெல்லாம் ரிப்பீட்டா போடுற மாதிரியே இருக்கு. இப்ப பாருங்க, ஆக்சுவலா இதுலயே பாசன வாரியா ஏற்கனவே போட்டிருக்கேன். இதெல்லாம் போய் பார்க்கணும். அதே மாதிரி எல்லா விஷயத்தையுமே அடங்கல்ல. இது இனிமேல்ட்டு பண்ணக்கூடியதே எதுவுமே இல்லை. பண்றது எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் எந்த விஷயங்கள்லாம் நீங்களே கத்துக்கலாம். நான் பெஸ்ட் எக்ஸல் சேனல்ஸ் அண்ட் ஃபாரம்ஸ்னு இங்க ஒரு வீடியோ இருக்கு பாருங்க, 1 இயருக்கு முன்ன. அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான வியூஸே போயிருக்கு, வெறும் 164 தான். அதுல இருக்கிற எல்லா பெஸ்ட் சேனல், எக்ஸலுடைய சேனல்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன், ஃபாரம்ஸ் பத்தியும் சொல்லியிருப்பேன். அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்கே இருக்கும் பிடிஎஃப்ல. இதெல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். அது மட்டும் இல்ல, இப்ப ஏஐ உலகத்துல நீங்க ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு அதை பத்தி நீங்க கேட்டாலே அது தன்னால கொடுக்க போகுது. அதை பத்தி எக்ஸாம்பிள் கடைசியில நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல பாருங்க, அடங்கல் தயாரிப்பு உறவினர் பெயருடன் கூட்டுப்பட்ட எண்ணிக்கையுடன் எப்படிலாம் பண்ணலான்றது, அது மாதிரி மேலும் எளிமையாக்கப்பட்ட அடங்கல் தயாரிப்பு பாசன வாரியாகவும், இது மாதிரிலாம் இருக்கு. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், ஓவர் சிம்பிளிஃபைட். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி எவ்வளவோ பண்ணிட்டு இது வரைக்கும் வந்திருக்கும். ஆக்சுவலா இது நிறைய பேர் இது ஒன்றும் அது ஒன்றும் கேக்குறீங்களே தவிர, நீங்களே அதை எப்படி பண்ணலான்றத கத்துக்கணும்ன்றது தான் என்னுடைய ஐடியாவே. இந்த சேனலுடைய பேரே அதுக்குதான், லேர்ன் வித் மீ பாலா. அந்த நீங்களே ஏஐ கிட்ட கேட்கணும், எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணலான்றத கேட்கணும். மேக்ரோல நான் கேட்டு ரெடி பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை. லேர்ன் வித் மீனா நான் அந்த கோடிங்க நீங்களே கத்துக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. இது இப்ப பாத்தீங்கன்னா வேற என்ன சொல்லணும்னு வந்தேன். இதுல பாருங்க எவ்வளோ வீடியோஸ் இருக்கு. இது எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஆக்சுவலா இதுல கமெண்ட் செக்ஷன்ல தான் பத்தி பேசணும்னு நினைச்சேன். கம்யூனிட்டி பாருங்க, தனி இடங்களாக, அதாவது நஞ்சை புஞ்சை புறம்போக்கு என பிரிவிக்க வேண்டும். பக்க எண் ஒவ்வொன்றுக்கும் 1 முதல் ஆரம்பிக்க வேண்டும். அடங்கல் பக்க வாரியாக மொத்த கூட்டலும் தனியாக வர வேண்டும். இது எல்லாமே இந்த ப்ரோ வச்சே பண்ணிக்கலாம். அதாவது என்னது, இது சிம்பிளா நீங்களே யோசிச்சீங்கன்னா போதும். இதுல இருக்கு பாருங்க, இந்த அடங்கல் மேக்கர் விஷன் 15 இருக்கு இல்லையா? நீங்க அந்த ரஃப்ல வரும்போது உங்களுக்கு தேவையான சர்வே நம்பரை ஃபில்டர் போட்டு, நஞ்சை வேணுமா நஞ்சை வரைக்கும் ஃபில்டர் போடுங்க, புஞ்சை வேணா புஞ்சை வரைக்கும் ஃபில்டர் போடுங்க. புஞ்சையிலேயே 800 மேல சர்வே நம்பர் இருக்கா, 1ல இருந்து 300 வரைக்கும் 1, அது மாதிரி டெலீட் பண்ணுங்க. ஃபில்டர் போட்டு மிச்சதெல்லாம் டெலீட் பண்ணி நீங்களே ரெடி பண்ணலாம். அதை பத்தியும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன், தொகுதியாக பிரித்தல், அது மாதிரிலாம். இதெல்லாம் ஒரு நிமிஷம் அப்படி தேடி பார்த்துன்னே போனீங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா? இது தொகுதியா பிரிக்கிறதுலாம் ஈஸி தான். அது நீங்களே ஐடியா பண்ணா போதும். உங்களுக்கு அந்த ரஃப்ல வந்தவனே ஃபில்டர் போட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஃபில்டர் போட்டு மிச்சத்தை டெலிட் பண்ணி, தேவையானதை அன்செக் பண்ணிட்டு மிச்சத்தை டெலிட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்துட போகுது. இந்த அடங்கல் மேக்கர் 15 மூலியமா ஈஸியா நீங்க தொகுதியா பிரிச்சுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகே, இதுல கூட பண்ணலாம். இதுக்கு நீங்க சர்வே நம்பரை டைரக்டா ஏரிஸ்ல பேஸ் பண்ணும் போது எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் ஃபில்டர் போட்டு எடுத்துடணும். அவ்வளவுதான். இதை ஈஸியா பண்ணக்கூடியதை திருப்பி திருப்பி
கேட்டுன்னு இருக்கிறது வந்து ஒரு என்ன சோர்வை உருவாக்குது. எல்லாமே போட்டாச்சு, அதை எப்படி பண்ணணும்னு வீடியோ இருக்கு இதுல. ஓகேங்களா? அதுக்குதான் வந்து என்னன்னா, இந்த வீடியோவை நீங்க பாருங்க. ஒரு விஷயம் முன்ன போட்டுக்கிற அந்த எக்ஸல் இதெல்லாம் பத்தி எனக்கு தெரியும் எவ்வளவு பேரு அவங்க வாழ்க்கையில பிஸியா இருப்பீங்கன்னு. இது தேவைப்படணும், இதை கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க இதுல போய் பெஸ்ட் எக்ஸல் சேனல்ஸ் அண்ட் ஃபாரம்ஸ்னு இருக்கும், அதுல போய் பாருங்க. அதே மாதிரி இனிமேல்ட்டு நான் வந்து என்னுடைய ஹெல்த்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும். சுகர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து எக்கச்சக்கமா காத்துன்னு இருக்கு, ஒரு 200க்கு மேல. அதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இனிமேல்ட்டு நிறைய பர்சனல் ஒர்க் எல்லாம் இருக்கு. அதனால உங்க இது ஆப்ஷனு அதெல்லாம் கேக்குறீங்களா, அதெல்லாம் வந்து இனிமேல்ட்டு பண்ண முடியுமான்னு தெரியல. அதுல நான் ஆர்வமா பண்ணுவேனாலும் தெரியல. ஏன்னா இந்த இதுல போய் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு இப்ப நிறைய வீடியோஸ்ல அங்கங்க பாத்தீங்கன்னாலே எது எதுன்றது அதுக்குதான் தெளிவா இந்த வீடியோனுடைய டைட்டில்ல இருக்கும், இல்ல தம்ப்நெயில்ல இருக்கிற டைட்டில்ல இருக்கும். அதை பாத்தீங்கன்னாலே ஓரளவு புரியும். இந்த பெஸ்ட் எக்ஸல் சேனல்ஸ்லயே வந்து நானு நிறைய சேனல் பத்தி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இதுல புக் மார்க் HTML PDF ரெண்டாவுமே நான் கொடுத்துக்கிறேன். இது எல்லா சேனல் பத்தியும். நம்ம தமிழ் சேனல் பத்திலாம் கூட இருக்கும், என்லெஸ் நாலேஜ் பத்தி. அப்படி உங்களுக்கு இதெல்லாம் எதனா இனிமேல்ட்டு உங்களுக்கு ஆப்ஷனலா எதனா வேணும். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஆப்ஷன் புதுசு புதுசா கேக்குறாங்க. அதாவது ஒரு ஹெக்டருக்குள்ள இருந்தா 4 வரி, அப்புறம் 2 ஹெக்டருக்குள்ள இருந்தா 8 வரி, என்னென்ன ஆப்ஷன்லாம். அதெல்லாம் நீங்க ஐடியா பண்ணா நீங்களே எல்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு ஏஐ கிட்ட கேட்டீங்கன்னா அதுவே சொல்ல போகுது. என் கோடிங்லாம் எல்லாமே வேற ஓப்பன்ல தான் இருக்கு. அந்த கோடிங் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இதை எக்ஸ்பிளைன்னு கேளுங்க. இதுல என்ன எக்ஸ்பிளைன் அது பண்ணும், அது தமிழ்லயே நீங்க கேட்கலாம். அது தமிழ்ல வந்து தமிழ்ல சொல்லுன்னு கேட்டா தமிழ்ல சொல்ல போகுது. தமிழ்லயே நீங்க இதுல இருந்து இது மாதிரி வேணும் அப்படின்றத சொன்னீங்கன்னா தன்னால வரப்போகுது. எதனா உங்களுக்கு இது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில எதனா வேணும் அப்படின்னும் போது இவரை கான்டாக்ட் பண்ணீங்க. ஏன்னா இவர் தான் வந்து ரிட்டையர் ஆயிட்டு சும்மா வீட்டுல இருக்கிறாரு ஜாலியா. அதனால அவரு ஃப்ரீயா இருக்கிறாரு. அதெல்லாம் வந்து நிறைய இது பண்ணுவாரு. இனிமேல்ட்டு நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன். அதனால எனி டிஸ்கே கூட நிறைய பேர் ஹெல்ப் பண்ண முடியாது. எவ்வளவு பேருக்கு எனி டிஸ்க்லயே நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இப்போ அதனால இனிமேல்ட்டு போனும் வந்து நான் எடுப்பேனான்னு தெரியல. இன்னொன்னு சொல்ல வரணும்னு நினைச்சது, நான் வந்து இந்த ஜிஓ அப்புறம் நமக்கு தேவையான ஃபார்மேட் அதெல்லாம் வந்து நான் இந்த வெப்சைட் வந்து ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்ன ஆரம்பிச்சுது. ஆனா இது எதுவுமே அப்டேட் பண்ணல. இப்பதான் திருப்பியும் ஒரு 4 வீடியோ மட்டும் அப்டேட் பண்ணேன். இது வேற எதனா இது பழைய வீடியோஸ்லாம் இதுல இருந்தது, இதெல்லாம் எடுத்துட்டு இப்ப இது பண்றேன். அதே மாதிரி இதை கொஞ்சம் ரீடிசைன் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கு. அதாவது என்னன்னா நிறைய ஜிஓஸ்லாம் இருக்கு, நிறைய ஃபார்மேட்ஸும் இருக்கு. நம்ம சுந்தரராஜன் சார் வெப்சைட் மாதிரி நல்லா எல்லாம் இதுலயே கொடுக்கணும்னு அந்த ஐடியா இருக்கு. அதை வந்து இதுவும் ஐடியால தான் இருக்கு. நிறைய வேலை இருக்கிறதுனால இது பண்ண முடியாது. ஆக்சுவலா இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு பாருங்க, பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் அட்டைனபிள் பட் இஃப் யூ சேஸ் பர்ஃபெக்ஷன் வி கேன் கேட்ச் எக்ஸலன்ஸ் அப்படின்றது என்ன கோட்னா, அதாவது நீங்க ஒரு ஒரு விஷயமா கேக்குறீங்க திருப்பி திருப்பி, அதெல்லாம் ஏற்கனவே பண்ணியாச்சு. இதுல வேணும் அதுல வேணும் அப்படின்றது கேக்குறத வந்து நீங்களே எப்படி பண்ணலான்றது தான் யோசிக்கணும். அதே மாதிரி எது எது வேணுமோ அது பண்றேங்க. ஆக்சுவலா இந்த நோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் எடிஷன்ன்றது எனக்கு தெரிஞ்சு 95% கிராமங்களுக்கு போதுமானது. நம்ம என்ன அந்த காலத்துல அடங்கல் ஒண்ணு விட்டு ஒண்ணு எழுத போறோம், லைனு அது எதை பண்ண போறோம், அவ்வளவுதான். அதுக்கு உங்களுக்கு நிறைய லைன் வேணும்னா அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது அடங்கல் மேக்கர்ல. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க
இதெல்லாமும் வந்து என்னன்னா நிறைய வந்து ஒண்ணு ஒன்னியல் 4 பயிர் கோஷ் வரா மாதிரி பண்ணுங்க. இதெல்லாம் நீங்களே ரெடி பண்ணலாம். ஆக்சுவலா எங்க மாவட்டத்துக்கு தேவையானது, முக்கியமா எங்க வட்டத்துக்கு தேவையானது எல்லாமே எனக்கு வரா மாதிரி நான் பண்ணிட்டேன். இது ஒரு ஒரு மாவட்டமும் ஒரு ஒரு நடைமுறைன்றதுனால ஒன்னொன்னு கேக்குறீங்க. அதை நான் போட்டேன்னா இஷ்டத்துக்கு வீடியோ ஆயினே போகுது. அதுல எது நான் திருப்பி போட்டு திருப்பி ஒன்ன பார்க்கும்போது அதுல இருக்கிறவங்க வந்து என்ன கேக்குறீங்க, அது மாதிரி வேணும்ன்றீங்க. அது ஏற்கனவே போட்ட வீடியோலயே இருக்கும், எனக்கே மறந்து போயிட்டு இருக்கும் முதல்ல. அது மாதிரிலாம் இருக்குது. அதனால நீங்களே ஐடியா பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வரணும்னு நினைச்சேன். ரொம்ப நன்றி. அடுத்த பசலி ஆண்டு நாளைக்கு தொடங்குது. அடுத்த பசலில எதனா வீடியோ வருமானது சந்தேகம்தான். நான் நல்லா கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க போறேன். அதுதான், அதை சொல்றதுக்கு தான் இது. என்னுடைய